மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள். வல்லாஹு யஅலம், அல்லாஹ் ஏன் கொடுத்தான் ஏன் கொடுக்கவில்லை அல்லாஹ் அறிந்தவன். வ அன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்திலே ஏழ்மையில் செல்வத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றி மாற்றி வைத்திருப்பது இந்த உலகத்தை அல்லாஹ் இயக்குவதற்காக. அல்லாஹ் செல்வந்தவர்களுக்கு செல்வத்தை கொடுத்தது இந்த உலக அமைப்பை நேர்படுத்துவதற்காக, அவர்கள் ஏழைகளுக்கு கொடுப்பார்கள் என்பதற்காக. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுப்பது அவன் மட்டும் வாழ்வதற்காக அல்ல. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுத்து ஒருவரை ஏழையாக அவருக்கு அருகிலேயே அமைத்திருப்பது அவரிடமிருந்து செல்வம் இவருக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹுடைய அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் அல்லாஹுவை பயந்திருந்தால் தன் அன்றாட வாழ்விற்கு கூட சிரமப்படக்கூடிய ஃபகீர்கள், ஏழ்மையான முஸ்லிம்கள் இந்த சமூகத்தில் இருந்திருக்க மாட்டார்கள். செல்வத்தை அல்லாஹ் ஒருவருக்கு கொடுப்பது உன் ஹக்கில் இருந்து நீ கொடுக்க வேண்டும் என்பதற்காக. உன் மூலியமாக அல்லாஹ் ஒருவரை நேர்படுத்த விரும்புகிறான் அவருடைய வாழ்வாதாரத்தை என்பதற்காக. ஆனால் நாம் அதில் குறைவுபடுகிறோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். தங்களுக்கு தேவை இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்ததை நான் அவருக்கு கொடுக்கிறேன் என்று கொடுப்பார்கள். அன்சாரி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு விருந்திற்காக அனுப்புகிறார்கள் ஒரு தோழரை. தன் மனைவி இடத்திலே கேட்கிறார்கள், என்ன உணவு இருக்கிறது என்று. மனைவி சொன்னார்கள், குழந்தைக்கு உள்ள உணவுதான் என்று. திரைக்கு பின்னால் அமர்ந்து கொள்வோம், விளக்கை ஏற்றி அணைத்துக் கொள்வோம், சாப்பிடுவது போல் செய்கை செய்வோம், வந்தவர் சாப்பிட்டு செல்லட்டும் என்று. அதுபோல் நடக்கிறது. அல்லாஹுடைய தூதர் மறுநாள் கேட்டார்கள், இரவில் அல்லாஹுடைய விருந்தாளிக்கு உணவளித்தவர் யார்? அவரை பார்த்து அல்லாஹ் சிரித்தான், அவருடைய செயலை அல்லாஹ் அங்கீகரித்தான் என்று சொன்னார்கள். வல்லதீன தபவ்வஉ الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة. தங்களுக்கு தேவை இருந்த போதும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து உதவியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். யார் கஞ்சத்தனத்திலிருந்து விடுபட்டு வாழ்கிறாரோ அவரே வெற்றியடைந்தவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹிஜ்ரத்திற்கு அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே உள்ளத்தால் தங்களுடைய கதவுகளை திறந்த ஈமானுடையவர்கள் என்று அல்லாஹ் அவர்களை போற்றுகிறார். அல்லாஹு அக்பர்.